முகவர்களாக இயங்குவீர் மலேசியர்களுக்கு பிரதமர் அழைப்பு. வணிக பயணிகளுக்கும் அயலக முதலீட்டாளர்களுக்கும் சிறப்பு அனுமதி அட்டை ஏப்ரல் 1 தேதி அறிமுகம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் லோகேஸ்வரி மோகன். ஒருமைப்பாட்டு முகவர்களாக இயங்குவீர் மலேசியர்களுக்கு அந்த அழைப்பை விடுத்துள்ளார் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். பல்வேறு பின்னணிகளையும் சமயங்களையும் சார்ந்த நாட்டு மக்களை ஒன்றுபடுத்தும் மடானி அரசுடன் அவர்கள் கைகோர்க்க வேண்டுமென அவர் கோரிக்கை விடுத்தார். அங்காசாபுரியில் நேற்றிரவு நடைபெற்ற ஊடகத்தினர் உடனான நோன்பு துறப்பு நிகழ்ச்சியில் டத்தோஸ்ரீ அன்வார் அந்த அறிவுறுத்தலை முன்வைத்தார். அந்நிகழ்ச்சியில் பிரதமர் ஏரா FM வானொலி நிலையத்தை சார்ந்த 3 அறிவிப்பாளர்களை சந்தித்ததாக பிரதமரின் முதன்மை ஊடக செயலாளர் துன்கு நஷ்ருல் அபைடா குறிப்பிட்டார். அலுவல் பணியில் ஒருமைப்பாட்டினை முன்னிறுத்துமாறு அவர்களுக்கு பிரதமர் ஆலோசனை கூறினார். பிளவுக்கு வித்திடும் விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதோடு நல்லிணக்கம் காக்க மலேசியர் அனைவரும் ஒருமித்த குரலோடு முன்னோக்கி பயணிக்க வேண்டும். பிரதமர் அலுவலகத்தின் தினசரி விளக்கமளிப்பில் துன்கு நஷ்ரோல் இதனை வலியுறுத்தினார். 894 சமய போதகர் முஹம்மது ஜம்ரி வினோத் காலிமுத்து வெளியிட்ட கூற்றுக்கு எதிராக நாடு முழுவதும் செய்யப்பட்ட போலீஸ் புகார்களின் எண்ணிக்கை அது. அவரிடமிருந்து தமது அதிகாரிகள் வாக்குமூலத்தை பதிவு செய்துவிட்டதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் தெரிவித்தார். இந்து சமயத்தை சிறுமைப்படுத்தியதாக அறியப்படும் முஹம்மது ஜம்ரி வினோத் மீதான விசாரணை அறிக்கையை சட்டத்துறை தலைவர் அலுவலகம் இன்னமும் ஆராய்ந்து வருகிறது. அங்கிருந்து உத்தரவு இன்னும் பிறப்பிக்கப்படவில்லை என தான் ஸ்ரீ ரசாருடின் குறிப்பிட்டார். அதேபோல் சமயத்தை கேலி செய்ததாக கூறப்படும் ஏரா FM வானொலி நிலையத்தை சார்ந்த 3 அறிவிப்பாளர்களுக்கு தொடர் உத்தரவு அறிவிக்கப்படவில்லை. இவ்வாண்டு மார்ச் வரையில் இனம், சமயம், ஆட்சியாளர் 3R தொடர்பில் போலீஸ் 31 விசாரணை அறிக்கைகளை திறந்துள்ளது. அவற்றில் 13 ஆட்சியாளரையும் 21 சமயங்களையும் உட்படுத்தியவை. நாட்டுக்கு வரும் வணிக பயணிகள் மற்றும் அயலக முதலீட்டாளர்களுக்கு சிறப்பு அனுமதி அட்டை ஏப்ரல் 1 தேதி அது நடப்புக்கு வருகிறது. வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் வணிக நடவடிக்கைகளை எளிதாக்க இது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் விவரித்தார். எக்ஸ்பர்ட்ஸ் கேட்வே செயல்முறையின் வழி சிறப்பு அனுமதி அட்டை மின்னியல் முறையில் வெளியிடப்படும். அது குறித்த மேல் விவரங்களை எக்ஸ்பர்ட்ஸ் கேட்வே அகப்பக்கத்தின் வழி தெரிந்து கொள்ளலாம். இந்த சிறப்பு அனுமதி அட்டையை பயன்படுத்தி வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 6 மாதங்களுக்கு நாட்டிற்குள் நுழைய அனுமதி வழங்கப்படுகிறது. விண்ணப்பதாரரின் தேவைக்கு ஏற்ப மேலும் 6 மாதங்களுக்கு அது நீட்டிக்கப்படலாம். அதோடு அந்த அனுமதி அட்டை வைத்திருப்போருக்கு பன்முறை நுழைவு விசா சலுகையும் வழங்கப்படும் என டத்தோஸ்ரீ சைஃபுடின் குறிப்பிட்டார். மலேசிய குடியுரிமை பெற தகுதியற்றோரை குடிமக்களாக பதிவு செய்த ஐயத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட 16 பேரில் 4 விடுவிக்கப்பட்டனர். பிறப்பை காலம் தாழ்ந்து பதிவு செய்ததில் அவர்களின் கள்ளத்தனம் அம்பலமானதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM துணை தலைமை ஆணையர் டத்தோஸ்ரீ அஹ்மத் குசைரி யஹ்யா தெரிவித்தார். போலி ஆவணங்களை வழங்கி குழந்தை பிறப்புகள் பதிவு செய்யப்பட்டன. நேற்று காலை 11 மணி தொடங்கி மேற்கொள்ளப்பட்ட ஆப் அவுட்லைண்டர் மற்றும் ஆப் பர்த் சோதனைகளில் 20 முதல் 70 வயது வரையிலான அவர்கள் கைது செய்யப்பட்டனர். கிளான் பள்ளத்தாக்கிலும் ஜோஹூரிலும் கிளினிக், வழக்கறிஞர் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் அந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. பிறந்து 60 நாட்களுக்கு மேலான பின் பிறப்பை பதிவு செய்ய உதவிய முதன்மை ஐயத்துக்குரியவர் ஆப் அவுட்லைண்டரில் கைது செய்யப்பட்டார். பிறப்பை பொய்யாக பதிவு செய்த மகப்பேறு மருத்துவமனைகள், கிளினிக்குகளுக்கு உரிமையாளரான டத்தோஸ்ரீ பட்டம் கொண்ட மருத்துவரும் இதற்கு உடந்தையாக இருந்ததாக ஐயுறப்படுகிறது. குடியுரிமைக்கு பதிவு செய்த அரசு ஊழியருக்கு 18,000 ரிங்கிட் கையூட்டு வழங்கிய முகவர்கள் 3 ஆப் பர்த் நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டதாக டத்தோஸ்ரீ அஹ்மத் குசைரி குறிப்பிட்டார். நிறைமதி நாளில் இறையடி தேடும் திருவிழாக்கள் நம் சமயத்திலும் பண்பாட்டிலும் அதிகம்.
மாசி மாதமே கடலாடும் மாதமென தொன்மங்கள் குறிப்பிடுகின்றன. மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரம் மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நாட்டின் பல ஆலயங்கள் மாசி மக திருவிழாவில் திளைத்திருக்கின்றன. சிவமெனும் தந்தைக்கு மந்திரத்தை சுவாமிநாத பெருமான் சார பொருள் உரைத்ததுவும், அன்னை மலைமகள் தட்சன் மகள் தாட்சாயினியாக திருத்தோற்றம் கண்டதுவும், திருமால் பாதாளத்தில் கிடந்த பூமியை மீட்டெடுக்க வராக அவதாரம் எடுத்ததுவும் இந்த மாசிமக திருநாள் அன்றே என தொன்மங்கள் உரைக்கின்றன. மடலார்ந்த தெங்கின் மயிலையார் மாசி கடலாட்டு கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் என்கிறார் திருஞான சம்பந்தர். மாசிமகமன்று கடல், திருக்குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளில் தீர்த்தமாடுதல் மிக புனிதமாக கருதப்படுகிறது. மலேசியாவில் வரலாற்று பெருநகராம் மலாக்காவில் குடிக்கொண்டிருக்கும் சன்னாசிமலை ஆண்டவருக்கும் மாசி மகமே பெரும் திருவிழாவாக நடைபெறுகிறது. 1883ஆம் ஆண்டு தொடங்கி நகரத்தார்கள் இந்த விழாவை முன்னின்று செவ்வனே நடத்தி வருகின்றனர். புள்ளி மயிலேறும் வள்ளி மணவாளன் வெள்ளி ரதமேறி அண்ணனாம் பொய்யாத விநாயகர் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு செங்மலையை அடைந்தார். காவடிகளும் பால் குடங்களும் கந்தனுக்கு களிப்பூட்டுகின்றன. எங்கும் இல்லாத திருக்காட்சியாக இங்கே சன்னாசிமலை ஆண்டவர் சிவலிங்கமாக காட்சியளிக்கிறார். அவருக்கு முன் மயில் வாகனமாக வீற்றிருக்கிறது. அரணும் அருமுகனும் ஒன்றே என்பதற்கு சான்றாய் விளங்குகிறது. இந்த மலாக்கா மாசி மகம் சன்னாசிமலை ஆண்டவர் திருவிழா வந்து ஒரு 140 வருஷமாக நடக்குது. இந்த வருஷம் திருவிழாக்கு ஒரு 40 to 50,000 பேர் வந்து கலந்துக்குவாங்க. ஸோ நம்ம வந்து மலாக்கா மாஜு செரித்தி கிளப்லேருந்து இதோட 3வது வருடம் தண்ணீர் பந்தல் சாப்பாடு வந்து எல்லாத்துக்கும் செய்கிறோம். மாசி மக திருவிழா வந்து வருடம் நடைபெறும். நானும் என் குடும்பத்தோட இங்கே வந்து பால் குடம் எடுத்து முருகனுக்கு காணிக்கை சேமிப்போம். நான் சின்ன வயசு பிறந்ததுலேருந்து நான் இந்த கோயிலுக்கு தான் வருவேன். இந்த திருவிழா காவடிகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்க. வருஷம் வேறு மாநிலத்திலேருந்து பால் குடங்கள் எல்லாத்தையும் காவடிகள் போன்ற விஷயத்த வந்து கடவுளுக்கு வந்து காணிக்கையாக இங்கே செலுத்துவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேறு இடத்துல இருந்து அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றத்துக்காக இந்த மாசி மகம் இந்த சன்னாசிமலை ஆண்டவர் கோயிலுக்கு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய இடத்துலேருந்து வந்திருக்காங்க. இதுதான் வந்து அவங்க யுனைட்டடாக இருக்கிறதுக்கான ஒரு தருணம். ஸோ நாங்களும் எங்களோட ஃபேமிலியோடு தான் வந்திருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆண்டவன் அடியாருக்கு அமுது செய்வதே பெருந்தொண்டாக கருதப்பட்டு 49ஆம் ஆண்டாக அன்னதானமும் தொடர்ந்ததாக செங் அன்னாசிமலை ஆண்டவர் ஆலய நிர்வாகத்தைச் சேர்ந்த டாக்டர் திருப்பதி ராமு குறிப்பிட்டார். ஆன்மீகத்துடன் சமூக தொண்டும் பேணப்பட வேண்டும் எனும் நோக்குடன் மலாக்கா இந்திய வர்த்தக சங்கத்தின் இளைஞர் பிரிவு இரத்த தான முகாமுக்கு ஏற்பாடு செய்தது. 73 பைன் ரத்தம் இன்றைய நாளில் பெறப்பட்டதாக டாக்டர் திருப்பதி ராமு தெரிவித்தார். பால், பன்னீர், பஞ்சாமிர்தம் ஆகியவற்றில் நீராடி பக்தர்களுக்கு திருக்காட்சி அளித்த சன்னாசிமலை ஆண்டவர் வெள்ளி தேரேறி மீண்டும் பொய்யா பிள்ளையார் ஆலயம் நோக்கி திரும்புகிறார். பக்தியால் யானுனை பல காலும் பற்றியே மாத்திருப்புகழ் பாடியென அடியார் கூட்டம் அருமுகன் தேருடன் செல்கிறது. வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 245.5வது கிலோமீட்டரில் நெகிரி செம்பிலான் ரம்பாவ் அருகே இன்று அதிகாலை விரைவு பேருந்து கவிழ்ந்தது. அதில் 6 காயமுற்றனர். 34 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். அந்த விபத்து குறித்து அதிகாலை 6:01 மணிக்கு அவசர அழைப்பு கிடைக்கப்பெற்றதாக ரம்பாவ் தீயணைப்பு மீட்பு மைய கமாண்டர் அமீர் ஈசா முக்தார் தெரிவித்தார். 40 பயணிகளை ஏற்றிக்கொண்டு மலாக்காவில் இருந்து கோலாலம்பூருக்கு செல்லும் வழியில் அந்த பேருந்து விபத்துக்குள்ளானதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. 3 வயது சிறுமியை கொலை செய்ததாக மழலையர் பராமரிப்பாளரின் மீது குவாந்தான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது.
32 வயது நூர் நபீலா சிக் ரோஸ்லானிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்படவில்லை. கடந்த பிப்ரவரி 17ஆம் நாள் புக்கிட் ராங்கினில் உள்ள வீட்டில் மாலை 6 மணி முதல் இரவு 8 மணிக்குள் சித்தி உமைரா தியாரா முகமது நயீமை அவர் கொன்றதாக கூறப்படுகிறது. இளங்கலை மற்றும் பட்டய படிப்பை தொடர நிதி சிக்கலாம் கரம் கொடுக்க வருகிறது ஸ்லாங்கூர் அரசு. மாநிலத்தின் B40 தரப்பு இந்திய மாணவர்கள் அதற்கு விண்ணப்பிக்க வரவேற்கப்படுகின்றனர். திரையில் காணப்படும் நிபந்தனைகளை மாணவர்கள் பின்பற்ற வேண்டும். மலேசிய தகுதி நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பொது தனியார் பல்கலைக்கழக இந்திய மாணவர்கள் இதற்கு மனு செய்யலாம். இது குறித்து மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்வதோடு மின்னஞ்சல் மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம். மாணவர்கள் இன்று தொடங்கி மார்ச் 14ஆம் தேதி வரை அதற்கு விண்ணப்பிக்கலாம். கள்ள குடியேறிகளை தாயகத்துக்கு அனுப்புவதில் அமெரிக்காவின் கொள்கையை மலேசியா பின்பற்றாது. அவ்விவகாரத்தில் அந்த வல்லரசு வகுத்திருக்கும் புதிய கொள்கை கடுமையாக உள்ளதென உள்துறை துணை அமைச்சர் டத்து ஸ்ரீ ஷம்சுல் அன்வார் நசாரா மேலவையில் குறிப்பிட்டார். அந்நிய குடியேறிகளை கையாள்வதில் அமெரிக்கா கடுமையாக நடந்து கொள்கிறது. ஆனாலும் கள்ள குடியேறிகளின் நடமாட்டத்தை கையாள்வதில் உள்துறை அமைச்சு கட்டுப்பாட்டு நடைமுறைகளையும் குடிநுழைவு விதிகள் செயலாக்கத்தையும் அவ்வப்போது மேம்படுத்துகிறது. நாட்டின் எல்லை பகுதிகளில் அவர்களின் நடமாட்டம் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு கண்காணிக்கப்படுவதை துணை அமைச்சர் சுட்டினார். இவ்வாண்டு ஜனவரி 1 தேதி தொடக்கம் இம்மாதம் 10ஆம் தேதி வரையில் குடிநுழைவுத்துறை 2679க்கும் மேற்பட்ட செயலாக்க நடவடிக்கைகளை கையாண்டது. அதில் பல்வேறு நாடுகளைச் சார்ந்த 9904 கள்ள குடியேறிகள் பிடிபட்டனர். செனட்டர் டத்து அசார் அஹ்மட்டின் துணை கேள்விக்கு டத்து ஸ்ரீ ஷம்சுல் விடை பகன்றார். இதனிடையே கடற்கரை மற்றும் நீர்நிலைகளில் பாதுகாப்பை மேம்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக உள்துறை துணை அமைச்சர் தெரிவித்தார். அதனை செயல்படுத்த நவீன தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரிப்பதோடு அனைத்துலக அமலாக்க நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் சம்பூர்ணா, குனாக், லஹடத்து, கினாபாத்தாங்கன், சண்டகான் மற்றும் பெலூரான் ஆகிய 6 முக்கிய மாவட்டங்களிலும் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 40 சோதனை சாவடிகளில் ஆயுதப்படையினரும் 46 சோதனை சாவடிகளில் பொது நடவடிக்கை பணிக்குழுவினரும் பணியமர்த்தப்படுவர். மலேசிய ஆயுதப்படையினர் 7 கப்பல்கள் மற்றும் படகுகளிலும், அரச போலீஸ் படையினர் 3 கப்பல்கள் மற்றும் 30 படகுகளிலும், மலேசிய கடல் போக்குவரத்து செயலாக்க நிறுவனம் 3 கப்பல் மற்றும் 14 படகுகளிலும் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். பிலிப்பீன்ஸ், இந்தோனேசிய செயலாக்க நிறுவனங்களுடன் உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் அனைத்துலக உறவுகள் பலப்படுத்தப்படுகின்றன என டத்தோஸ்ரீ டாக்டர் ஷம்சுல் அன்வார் குறிப்பிட்டார். பள்ளிகளில் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையை ஒரே நேரமாக ஒருங்கிணைக்க கல்வி அமைச்சு திட்டமிட்டுள்ளது. அதனால் ஏற்படும் வகுப்பறை பற்றாக்குறைக்கு தீர்வு காண கூடுதலாக புதிய கட்டடங்கள் எழுப்பப்படும் என கல்வி துணை அமைச்சர் ஒங் காவோ தெரிவித்தார். மலேசியாவின் 5 ஆண்டு திட்டங்களில் அந்த மேம்பாடுகள் மேற்கொள்ளப்படும். பெரும்பாலான பள்ளிகளில் ஏற்படும் மாணாக்கர் அதிகரிப்பை கையாளும் முனைப்பாகவும் அது விளங்குகிறது. 12ஆம் மலேசிய திட்டத்தின் கீழ் புதிய பள்ளிகளை கட்டுவதற்கான 103 திட்டங்கள் அங்கீகரிக்கப்பட்டன. அதேவேளை 261 பள்ளி வளாகங்களில் கூடுதல் கட்டடங்களை எழுப்புவதற்கான விண்ணப்பங்களும் அங்கீகரிக்கப்பட்டதாக துணை அமைச்சர் கூறினார். சிறப்பு அறைகளை வகுப்பறைகளாக மாற்றுவது, IBS தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வகுப்பறைகளை கட்டுவது, மாணாக்கர் குடியிருக்கும் பகுதிக்கு ஏற்ப பள்ளிகளில் இட ஒதுக்கீட்டை வகுப்பது போன்றவற்றில் கல்வி அமைச்சு தீவிரம் காட்டி வருவதாகவும் வாங் விவரித்தார். தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு ஏற்ப திறன் அடிப்படையிலான பாடத்திட்டம் மதிப்பாய்வு செய்யப்படும். நாட்டின் சந்தைக்கு ஏற்ப திறன்மிக்க ஆழ்வளத்தை உருவாக்க உயர்கல்வி அமைச்சு உறுதி பூண்டுள்ளதாக துணை அமைச்சர் டத்து முஸ்தபா சமோட் கூறினார். உயர்கல்விக் கழகங்கள், தொழில்துறைகள் மற்றும் டிவெட் திறன்கல்வி தொழில் பயிற்சிக்கான ஒருங்கிணைப்பு அமைப்பு இடையிலான நெருக்கமான ஒத்துழைப்பின் மூலம் மதிப்பாய்வு மேற்கொள்ளப்படுகிறது. அதோடு உயர்கல்வி அமைச்சின் கல்வி திட்டத்துடன் பொருந்தக்கூடிய தொழில்துறை பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் நோக்கத்தில் டிவெட் இலக்கவியல் வேலைவாய்ப்பு மையம் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் கசானா நேஷனல் நிறுவனத்தின் நேஷனல் குளோபல் ஃபியூச்சர் டேலண்ட் திட்டத்தின் மூலம் டிவெட் பட்டதாரிகளுக்கான திறன் கல்வி மற்றும்
வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக டத்து முஸ்தபா குறிப்பிட்டார். கட்டுமான சிக்கலினால் தேக்கம் கண்ட வீடமைப்பு திட்டங்கள், முழுமையாக கைவிடப்பட்ட வீடமைப்பு திட்டங்கள் ஆகியவற்றில் தொடர்புடைய மேம்பாட்டு நிறுவனங்களின் உரிமம் முடக்கப்படும். புதிய மேம்பாட்டு உரிமம் பெறுவதற்கு அவர்கள் விண்ணப்பிக்க இயலாது என வீடமைப்பு ஊராட்சி துணை அமைச்சர் டத்து ஐமான் அத்திராஸ் அபு அவையில் தெரிவித்தார். தொடர்புடையோரை கருப்பு பட்டியலில் இணைப்பதுடன் வீடமைப்பு மேம்பாட்டு பொருளக கணக்குகளும் முடக்கப்படும். கட்டுமான சிக்கலினால் நிலுவையில் இருக்கும் வீடமைப்பு திட்டங்கள் ஆராயப்படும். வீடமைப்பு ஊராட்சி அமைச்சின் கீழ் செயல்படும் காலம் தாழ்ந்த முழுமையாக கைவிடப்பட்ட தனியார் வீட்டு திட்டங்களுக்கான பணிக்குழு அதனை கண்காணிக்கும். 1966 வீட்டு வசதி மேம்பாட்டு கட்டுப்பாடு மற்றும் உரிம சட்டத்தை செம்மைப்படுத்துவதிலும் அமைச்சு தீவிரம் காட்டி வருகிறது. மக்களவையில் செனட்டர் டத்தோ சிவராஜ் சந்திரன் எழுப்பிய கேள்விக்கு துணை அமைச்சர் அவ்வாறு விடை பகன்றார். நாட்டில் மின்கடத்தி தொழில்துறை மேலும் வலுப்படுத்தப்படும். ஆசியான் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து அத்துறையை மேலும் விரிவுபடுத்த மலேசியா இலக்கு கொண்டுள்ளதாக முதலீட்டு வர்த்தக தொழில் துணை அமைச்சர் லியூ சின்தோங் தெரிவித்தார். மின்கடத்தி தொழில்துறை சார்ந்த அண்டை நாடுகளுடன் அல்லது ஆசியான் உறுப்பு நாடுகளுடன் போட்டியாற்றலுடன் செயல்பட மலேசியா எண்ணம் கொள்ளவில்லை. ஆசியான் நாடுகளின் பலமே ஒற்றுமையாக செயல்படுவது. அண்டை நாடுகள் உட்பட நட்புறவான நாடுகளை போட்டியாளராக மலேசியா கருதவில்லை. மாறாக ஒன்றிணைந்து மின்கடத்தி தொழில்துறையை வலுப்பெறச் செய்ய இலக்கு கொண்டுள்ளது. மலேசியா, வியட்நாம், சிங்கப்பூர் ஆகிய ஆசியான் நாடுகள் மின்கடத்தி தொழில்துறையில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள 3 நாடுகளும் ஒத்துழைப்புடன் செயல்படுவது அவசியம் என லியூ கோடிக்காட்டினார். இதனிடையே 2026-2030 ஆண்டுக்கான ஆசியான் பொருளாதார வியூக திட்டம் அட்டவணையிட்டபடி வரும் மே மாதம் நடைபெறவுள்ளது. 46வது ஆசியான் கூட்டமைப்புடன் இணைந்த 2045 ஆசியான் சமூக பார்வை திட்டம் இதர உச்சநிலை மாநாடுகள் ஒரு சேர நடைபெறுவதாக லியூ தெரிவித்தார். ஆசியான் உறுப்பு நாடுகளின் ஒருமித்த குரலின் வெளிப்பாடாக 2025 ஆசியான் கூட்டமைப்புக்கு மலேசியா தலைமையேற்கிறது. அந்த முக்கிய அங்கீகாரத்துடன் ஆசியான் பொருளாதார வியூக திட்டத்தை செயல்படுத்த நாடு ஆக்ககர அதேவேளை முற்போக்கு சிந்தனையுடன் செயல்படுவது மிக அவசியம். இலக்குகள், குறிக்கோள், ஆக்ககர நடவடிக்கைகளை உள்ளடக்கிய அந்த திட்ட வரைவை ஆசியான் வியூக குழு இறுதி செய்து வருகிறது. பொது மூலதளங்கள், தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட பொருட்களின் இணையம் அடிப்படையிலான இயந்திரங்கள், வேளாண்மையில் அவற்றை பயன்படுத்த தோட்ட மூலப்பொருள் துறை சார்ந்தோர் ஊக்குவிக்கப்படுகின்றனர். உற்பத்தி திறனை அதிகரிப்பது, செயல்திறன் செலவுகளை குறைப்பது, உலக அளவில் போட்டித்தன்மையை உறுதி செய்வதுடன் தொழிலாளர் பற்றாக்குறை சிக்கலை சமாளிப்பதிலும் செயற்கை நுண்ணறிவு பெரும் பங்காற்றுவதாக தோட்ட மூலப்பொருள் துணை அமைச்சர் டத்தோ சங் ஃபுன் ஹீன் கூறினார். மாந்தன் செய்யும் கடின வேலைகளை AI தொழில்நுட்பம் கொண்டு நுணுக்கமாக செய்து முடித்துவிட முடியும். எனினும் அந்த தொழில்நுட்பத்தை பராமரிப்பது, தரவு பகுப்பாய்வு, பராமரிப்பு மற்றும் மேலாண்மை நடவடிக்கைகளுக்கு ஆழ்வள தேவை இருப்பதையும் அவர் சுட்டினார். மலேசிய தேசிய பல்கலைக்கழக ஒத்துழைப்புடன் மைசாவிட் மற்றும் டெக்னோசாவிட் என்ற 2 செயலிகளை மலேசிய செம்பனை எண்ணெய் வாரியம் மேம்படுத்தியுள்ளதாக டத்தோ சங் குறிப்பிட்டார். கிளினிக்கோட எக்ஸ்பென்ஷனுக்காக லோன் அப்ளை பண்ணியிருந்தோம் 1 மில்லியன். மினிஸ்டரோட இந்த ப்ரோக்ராமில் எங்களுக்கு இந்த மாக் செக் கொடுத்ததில் எங்களுக்கு மிக நன்றி. இந்த காசோல இந்த மாக் செக் பிஸ்னஸ் லோன் எடுத்து நாங்கள் வந்து கிளினிக் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்தியன் கம்யூனிட்டிக்கு. 2 யார் பிஸ்னஸ் செய்கிறாங்களோ வர்த்தகத்தில் டாக்குமெண்டேஷன் பெர்சனால சில பேர் லோன் எடுக்காமல் இருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம கவர்மெண்டே இந்த மாதிரி ஒரு அலோகேஷன் பண்ணுறப்ப வை நாட் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது.
பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் ரயிலை கடத்திய விவகாரம். பலூச்சிஸ்தான் மாநிலத்தில் ரயிலில் பிணை பிடிக்கப்பட்டோரில் சுமார் 155 பேர் விடுவிக்கப்பட்ட வேளையில் சிலர் கொல்லப்பட்டனர். கடத்தலை மேற்கொண்ட பலூச் விடுதலை படையைச் சேர்ந்த 27 பேரை பாதுகாப்பு படை சுட்டுக் கொன்றது. குவேட்டாவிலிருந்து பெஷாவருக்கு 450 பயணிகளுடன் சென்ற விரைவு ரயிலை ஆயுத கும்பல் தாக்கியது. சிபி மாவட்டத்தில் உள்நாட்டு நேரப்படி நேற்று பிற்பகல் சுமார் 1 மணிக்கு உட்புற பகுதி ரயில் கடக்கும் போது தாக்குதல் நடத்தப்பட்டது. ரயிலில் இருந்த அனைவரையும் பிணைப்பிடித்த தீவிரவாதிகள் பின்னர் சிலரை விடுவித்து 182 பேரை பிணை கைதிகளாக வைத்தனர். ரயில் ஓட்டுநர் உள்பட 3 அந்த கும்பல் கொன்றது. பாகிஸ்தானிய ராணுவம் இரவு முழுவதும் மேற்கொண்ட மீட்பு நடவடிக்கையில் 16 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டு 100க்கும் மேற்பட்ட பயணிகள் மீட்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்தார். ராணுவ தரப்பில் 30 வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆப்கானிஸ்தான் ஈரானிய எல்லையில் அதிகரித்திருக்கும் வன் செயல்களுக்கு பின்னணியில் செயல்படும் பாலூச் விடுதலை அமைப்பைச் சேர்ந்த பிரிவினைவாதிகள் இதற்கு உடனடியாக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளனர். காசா சண்டை நிறுத்தம் மீதான புதிய சுற்று பேச்சுகள் கத்தார் தலைநகர் டோஹாவில் தொடங்கியுள்ளது. இந்த பேச்சுக்களை ஹமாஸ் தரப்பு நேர்முறையாகவும் கடப்பாட்டுடனும் அணுகுவதாக அதன் தலைமை அதிகாரி அப்துல் ரஹ்மான் ஷாதீத் தெரிவித்தார். நடப்பு பேச்சுகள் 2ஆம் கட்ட சண்டை நிறுத்த உடன்பாட்டுக்கான உறுதியான முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான முயற்சிகளுக்கு மேற்காசியாவுக்கான அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் உதவுவார் எனவும் நம்பப்படுகிறது. 1ஆம் கட்ட சண்டை நிறுத்த உடன்பாடு நீடித்த அமைதிக்கான அடுத்த கட்ட முயற்சிகள் இன்றி இம்மாத தொடக்கத்தில் முடிவுக்கு வந்தது. அமெரிக்காவின் 30 நாள் இடைக்கால போர் நிறுத்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருப்பதாக யுக்ரைன் கோடி காட்டியுள்ளது. அத்துடன் ரஷ்யாவுடன் உடனடி பேச்சுக்கள் நடத்தவும் அது இணங்கியுள்ளது. சவுதி அரேபியா ஜிட்டாவில் நடைபெற்ற பேச்சுகளுக்கு பின்னர் இந்த அறிவிப்பு செய்யப்பட்டது. அமெரிக்காவின் பரிந்துரையை உக்ரைன் ஏற்றுக்கொண்டதற்கு கைமாறாக அந்நாட்டுக்கான ராணுவ உதவி தடை உத்தரவை மீட்டுக்கொள்ள அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளது. நீடித்த அமைதியை எட்டுவதற்கான இலக்கை நோக்கி பேச்சுக்களை தொடங்க குழு ஒன்றை அமைக்கவும் ஜெடா பேச்சுகளின் போது இணக்கம் காணப்பட்டுள்ளது. போரை முடிவுக்கு கொண்டு வர யுக்ரைன் உறுதியான நடவடிக்கையை எடுத்திருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ நம்பிக்கை தெரிவித்தார். டொனால்ட் டிரம்பின் ஆக்ககரமான சண்டை நிறுத்த பரிந்துரைக்கும் அமைதி பேச்சுகளின் போது யுக்ரைனின் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கும் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி நன்றி தெரிவித்தார். உலக அளவிலான உதவி நீதி நெருக்கடி வங்காளதேசத்தில் அகதிகள் முகாம்களில் இருக்கும் ரோஹிங்கியா சிறாரின் உயிருக்கு பேராபத்தாக முடியும் என ஐநா எச்சரித்துள்ளது. அவர்களுக்கு நிலையான நிதி உதவிகள் விரைந்து வழங்கப்பட வேண்டும் என அது வலியுறுத்துகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரியில் மறு ஆய்வுக்காக அயல் நாடுகளுக்கான உதவிகளை முடக்கினார். இது மனிதநேய சமூகத்தினரிடையே அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியது. நாடற்ற பல்லாயிரக்கணக்கான ரோஹிங்கியா மக்கள் வங்காளதேசத்தில் அகதிகள் முகாம்களில் வாழ்கின்றனர். அவர்களில் பெரும்பாலோர் 2017 மியான்மரில் மேற்கொள்ளப்பட்ட இராணுவ ஒடுக்குமுறைக்கு பின்னர் அண்டை நாடான வங்காளதேசத்தில் தஞ்சம் புகுந்தவர்கள் ஆவர். அது முதல் அகதிகள் முகாம்களில் தங்கியிருக்கும் சிறுவர்கள் கடும் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டு வருவதாக சிறுவர்களுக்கான ஐநா நிறுவனம் யுனிசெஃப் கூறுகிறது. நிலையான உதவி உத்தரவாதம் இன்றி மனிதநேய சேவைகள் சிக்கலை எதிர்நோக்குவதாகவும் இதனால் சிறுவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் எனவும் அது கவலை தெரிவித்துள்ளது. தாயையும் சேயையும் பிரித்தது ஆறு. ஈன்றவளை பல நாள் தேடி அலைந்து கேட்பாரற்று கிடந்த அதனை தங்கள் பிள்ளையை போல் பாதுகாக்கின்றனர் இந்தோனேசியர்கள். மேலும் அந்த கன்றை அதன் தாயிடமே சேர்க்கவும் துடிக்கின்றனர் அவர்கள். அந்த கன்று அழிவின் விளம்பில் இருக்கும் சுமத்ரா யானை வகையை சார்ந்தது. அந்த வகை யானைகள் உலகில் 2400 2800 வரையில்தான் இருக்கக்கூடும் என இயற்கைக்கான உலகளாவிய நிதியம் கணித்துள்ளது. சட்டவிரோத வேட்டை, மேம்பாட்டு பணிகள் போன்றவற்றினால் அந்த யானை இனம் அழிவை நோக்கி செல்வதோடு அதன் இருப்பிடங்களும் அருகி வருகின்றன.
சுமத்ரா ரியாவில் உள்ள செம்பனை தோட்டத்தில் குற்றுயிரும் குலை உயிருமாக காணப்பட்ட 2 மாத யானைக்கன்றை மீட்டெடுத்த மக்கள் உள்ளூர் சரணாலய அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். உடனே சிகிச்சை அளிக்கப்பட்டதோடு போதிய உணவும் வழங்கப்பட்ட அந்த யானைக்கன்று தற்போது தெம்பாக காணப்படுகிறது. அந்த கன்று தாயை தேடி மட்டுமல்ல, பிறப்பிடத்தையும் தேடி அலைகிறது. தாயின்றி தவிக்கிறது இந்த பிள்ளையை காணாது அந்த தாயும் நிச்சயம் துடிப்பாள். தாயும் சேயும் இணைவதை காணும் அந்த பொன்னான தருணத்துக்காக காத்திருக்கின்றனர் சுமத்ரா ரியாவ் ஊர் மக்கள். ஒரு லட்சம் பேர் அமரக்கூடிய அரங்கை நிர்மாணிக்க மான்செஸ்டர் யுனைடெட் உத்தேசித்திருக்கிறது. அதன் வரலாற்று சிறப்புமிக்க தளமாக ஓல்ட் ட்ராஃபர்டிற்கு அருகில் அந்த அரங்கம் அமைய பெறலாம். உலகின் மகத்தான காற்பந்து மைதானங்களில் ஒன்றாக அது முத்திரை பதிக்கும் என யுனைடெட்டின் இணை உரிமையாளர் ஜிம் ரஷ்லிஃப் கோடி காட்டியுள்ளார். நடப்பில் உள்ள அரங்கை புதுப்பிப்பதா அல்லது வேறு இடத்திற்கு மாற்றுவதா என நீண்ட காலமாக தொடரும் பேச்சில் திருப்பு முனையாக அந்த முக்கிய முடிவு எட்டப்பட்டது. புதிய அரங்கை நிர்மாணிப்பதற்குரிய செலவு 200 கோடி பவுனை பிடிக்கலாம் என கணிக்கப்படுகிறது. அதன் கட்டுமானம் 5 ஆண்டுகளில் முழுமை பெறக்கூடும். ஓல்ட் ட்ராஃபர்டில் தற்போதுள்ள யுனைடெட்டின் அரங்கம் 115 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இங்கிலீஷ் பிரீமியர் லீக் பட்டத்தை 20 முறை வென்றிருக்கும் அவ்வணி கடந்த 10 ஆண்டுகளாக மிளிர முடியாமல் தடுமாறுகிறது. நடப்பு நிர்வாகி ரூபன் அமோரிம் வழிகாட்டலில் இயங்கும் யுனைடெட் தற்போது பிரீமியர் லீக் பட்டியலில் 14ஆம் நிலையில் உள்ளது. வெற்றியாளர் லீக்கில் லிவர்பூல் அணியை வீழ்த்தி காலிறுதிக்குள் நுழைந்திருக்கிறது PSG. இன்று அதிகாலையில் அரங்கேறிய இறுதி 16 அணிகளுக்கு இடையிலான 2ஆம் கட்ட ஆட்டத்தில் அந்த பிரெஞ்சு அணி 4-1 என பெனால்டிகளில் வெற்றி பெற்றது. ஒரு கோல் கைவசத்துடன் சொந்த அரங்கில் PSG வரவேற்றது தி ரெட்ஸ். 12ஆம் நிமிடத்தில் ஒஸ்மன் டெம்பலே மூலம் ஒற்றை கோலை PSG பெற்றது. 1-1 என திரட்டு புள்ளி கூடுதல் நேரத்திலும் நீடித்தன. அதனை அடுத்து வெற்றியாளரை நிர்ணயிக்க வழங்கப்பட்ட பெனால்டி அடிக்கும் வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொண்டது PSG. இவ்வேளையில் 4-1 என திரட்டு புள்ளிகள் வாயிலாக பார்சிலோனா காலிறுதிச் சுற்றில் தனக்கான இடத்தை உறுதி செய்தது. இறுதி 16 அணிகளுக்கு இடையிலான 2ஆம் கட்ட ஆட்டத்தில் அது 3-1 என பென்ஃபிகாவை வென்றது. பார்சாவுக்கான 3 கோல்களில் 2ஐ பிரேசிலிய தாக்குதல் நட்சத்திரம் ரஃபீனா புகுத்தினார். எஞ்சிய ஒரு கோலை அந்த ஸ்பெயினிய லா லிகா அணிக்கு லாமினே யமால் பெற்று தந்தார். அதன் மற்றொரு ஆட்டத்தில் இன்டர் மிலான் 2-1 என ஃபெயனோர்டை தோற்கடித்தது. அந்த இத்தாலிய சிரி ஆ அணிக்கான கோல்களை முற்பாதியில் மார்க்கஸ் துராமும் பிற்பாதியில் ஹக்கான் கனாலோகும் புகுத்தினர். 4-1 எனும் திரட்டு புள்ளிகள் மூலம் காலிறுதிக்குள் அடியெடுத்து வைத்திருக்கும் இன்டர் மிலான் அந்த சுற்றில் பயன் மியூனிக்குடன் மோதும். அவ்விரு அணிகளும் மோதும் காலிறுதி சுற்று ஆட்டம் ஏப்ரல் 8ஆம் தேதி நடத்தப்படும். ஞானக்குரல் தெரிந்து தெளிதல். எல்லோர்க்கும் ஒன்றே சிவமாவது என்றுணர்ந்த பல்லோர்க்கும் உண்டோபவ. மானுடனாய் பிறந்த இவ்வாழ்வில் இறைவனை அடைவதே இறுதி நிலை. அதனை உணர்ந்த ஞானிகள் வாழ்வில் பாவம் ஒழிந்து மரணமற்ற பெருவாழ்வு கிடைக்கும் என எடுத்துரைக்கிறார் பெரும் புலவர் ஔவை. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.